சேலம் திருமணிமுத்தாறு செவ்வாய்ப்பட்டை அணையை உடைச்சு இன்னைக்கு வந்து 18 ஆண்டுகள் ஆகுதுங்க. திருமணிமுத்தாறு அழகுபடுத்த திட்டத்தின் பொழுது இந்த அணையை உடைச்சதுனால நெய்க்காரப்பட்டி கொட்டானத்தேரி 340 ஏக்கர் பரப்பளவு அந்த கொட்டானத்தேரிக்கு வந்து திருமணிமுத்தாறுல வர மழை காலத்துல மழை தண்ணி வராதனால ஏரி முழுவதும் கழிவுநீர் தேங்கி இருக்கிறதுனால சுமார் 40 கிலோமீட்டர் மேல வந்து விவசாய விளைநிலங்கள், விவசாய கிணறுகள் கடுமையான உப்புத்தன்மை எரிஞ்சு ஆடு மாடு குடிக்கிற நிலைமையில இருக்கிறோம். இது தொடர்பாக நாங்கள் வந்து சேலம் மாநகராட்சி கிட்ட வந்து தொடர்ந்து கமிஷனர் ஐயா கிட்ட வந்து எங்களுக்கு வந்து அணையை வந்து திருமணிமுத்தாறு அழகுபடுத்திட்டு போது உடைச்சிங்க, எங்களுக்கு அணையை வந்து கட்டி கொடுங்க. அணையை கட்டினால மட்டும்தான் வந்து ஏற்காட்டில் வர சேர்வரமலை உற்பத்தி ஆகிற மழை தண்ணி வரும். மழை தண்ணி வரப்ப ஏரியில் கழிவு நீர்லாம் வெளியில போயிடும். எங்களுக்கு வந்து நிலத்தடி நீர் மட்டும் பாதிப்பு பண்ணாது. இன்னைக்கு நிலம் அந்த மாதிரி இருக்கு, எங்களுக்கு வந்து அணை கட்டி கொடுன்னு சொல்லி தொடர்ந்து இன்னைக்கு மனு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இதுவரை எங்களுக்கு வந்து ஒரு பதில் கூட வர கிடையாது. மீண்டும் வந்து இன்னைக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடக்கிற குறைதீர்ப்புல வந்து மனு கொடுத்துருக்குறேங்க. எங்களுக்கு வந்து அணையை வந்து மாநகராட்சி வந்து அளவுபடுத்திட்டு உடைச்ச அணையை வந்து சீரமைச்சு எங்களுக்கு ஏற்காட்டில் வர சேர்வரமலை உற்பத்தி ஆகிற மழை தண்ணி ஏரிக்கு வரத்துக்கும் ராஜவாய்க்கால் பாசன விவசாயிகள் பயன்பெறதுக்கும் நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி மாண்பு தமிழக முதலமைச்சருக்கும் இந்த தொலைக்காட்சி வாயிலாக நாங்கள் வந்து விவசாயிகள் சார்பில் கோரிக்கை கொடுக்குறோங்க. 18 ஆண்டுகள் வந்து சேலம் மாநகராட்சி அழகுபடுத்த திட்டத்தின் போது அணையை உடைச்சதுங்க. வெள்ளக்காரர்கள் வந்து அந்த காலத்துல வந்து சுண்ணாம்பலை கட்டுனது, அணை உடைக்காமல பல தடவை போராடணும். இல்லைங்க, நாங்கள் வந்து கழிவு எடுக்கிறதுக்காக பண்ற உடனே கட்டி கொடுக்குறோம், சட்டம் வச்சு கொடுக்குறாங்க. ஆனா எதையுமே செய்ய கிடையாது. அது வந்து இதுவரை நாங்கள் போராடிக்கிட்டு வரோம். தமிழ்நாடு இயற்கை விவசாயிகள் முன்னேற்ற சங்க நிறுவன தலைவர் எம் தங்கராஜ்.